உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி தடி சீக்கிரம் வாத்தா. வா 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 வா. எத்தனை வருஷம் ஆச்சு உன் கையால சாப்பிட்டு. என்ன சட்னி தா? தக்காளி சட்னியா? ஆஹா செம. என்னது நான் ஒத்தையில சாப்பிடுறதுக்கா இப்படி நேரம் பசியை பொறுத்து கிடங்குவேன். போறவே தெரியாத மாதிரி கேட்கறியா? அப்படியே நம்ம 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். எவ்வளவு நாளாச்சு? இது வேற ஆசை இருக்கா உங்களுக்கு? சாப்பிடு. என்ன பண்ண போற? சட்னி ஊத்த போறியா? இரு வெயிட்டு, உனக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாமா இது? நெத்திலி மீன் குழம்பு தான். நெத்திலி மீன் குழம்பு உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. கடற்கரையில உசேன் கடை வச்சிருக்காம்ல, பயமுள்ள பக்குவமா வைப்பான். அதான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இத இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்டேன்னு வை, சும்மா நாக்குல சவுன்னு இருக்கும். இந்தா 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 கொதிக்குது பாரு. சுடுதே. எப்படி ஏங்க பிள்ளைங்களுக்கு இல்லாம நாம மட்டும் திங்கவா? யாத்தி அதுகளுக்கெல்லாம் இத்தனை வருஷம் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீதான் பாவம் நாக்கு செத்து வந்திருக்க. சாப்பிடுத்த நானே ஊட்டி விடுறேன். இது பக்குவமா நானே முள்ளெல்லாம் எடுத்துடுறேன். முள் தொண்டையில அடைச்சுக்க கூடாதுல்ல. காலம் போன காலத்துல என்ன மாமா இது? பொண்டாட்டி புடிச்சவங்கள காலமாவது கீழமாவது. என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன். எவன் என்ன கேட்கறது? நீ வாத்தா. இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏத்தா என் கையால ஊட்டி ஊட்டி எவ்வளவு நாளாச்சு. சாப்பிடுதா. இப்ப இந்த மீனை மட்டும் சாப்பிடு, அது சூப்பரா இருக்கும். என்ன குழம்பு வச்சிருக்க? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன சோறு இது? வேகவே இல்ல. சோறும் சரியில்லை, குழம்பும் சரியில்லை. என்ன வைக்கிற நீ? அது சோறு இல்ல, இட்லி. அப்படியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே அது வேற யாரும் இல்லனே, உங்க அப்பாவோட செட்டப். உங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி உங்க அப்பா வீட்டுக்குள்ள வர வச்சிருக்காரு. காலம் போன காலத்துல இந்த கிழமை ஆடுற ஆட்டத்தை பத்தியா? நான் எம்பிட்டு பெரிய விஷயத்த சொல்லிட்டு கிடக்கேன். 2 பேரும் கேக்க பேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. என்ன 2 பேருக்கும் கோட்டி பிடிச்சிச்சா? இல்லை, நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நீ யோசனைல தான் தப்பு. பாரு, பசிக்குதுன்னா ஒரு பிரியாணி தரேன், ஒழுங்கா கடையில கொண்டு போய் வச்சு சாப்பிடு. சும்மா ஏதாச்சும் வந்து உளறிட்டு இருக்காது. உளறிட்டு கிடக்கனா? எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டு தான். பாரு, இந்த விஷயத்தை தங்கச்சிங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது போல. அண்ணே நீ மாறிட்டனே, சத்தியமா நீ மாறிட்ட. ஆனா நான் இதை விட மாட்டேனே. நீ பாரு நான் என்ன பண்ணுதேன்னு. அம்மா தாண்டா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? திரும்பவும் தையல் போட்ட இடத்துல வலிக்குதா? அட அதை விட மாட்டியாடி நீ? பொண்ணெல்லாம் ஆறி போச்சு, ஒரு வலியும் இல்ல. சரி அதை விடு, நாளைக்கு நீ கோயிலுக்கு வர்றதானே? கோவிலுக்கா? எதுக்குமா? சரியா போச்சு போ. அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? இப்பதாண்டி அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போச்சு. நான் பொழைச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன்ல, அதுக்கு அண்ணன் எசக்கிக்கு பூமுடி எடுக்கிறதா வேண்டிக்கிச்சான்.
நேர்ச்சியை நிறைவேத்துறதுக்கு தான் நாளைக்கு கோயிலுக்கு வான்னு எசக்கிய அழைச்சிட்டு போயிருக்கு. கேட்டி, அதிசயத்திலயும் அதிசயமா உங்க அப்பா உங்க அண்ணன்னு 2 பேரும் தாராளமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாவ. சரி சரி, நாளைக்கு நீயும் கோயிலுக்கு வருவல, அங்க பேசிப்போம். நான் வச்சிட்டுமா? நான் நினைக்கிறேன் அம்மாக்கு எசக்கியை காட்டுறதுக்கு தான் இந்த மனுஷன் புத்திசாலித்தனமா இப்படி ஒரு ஐடியா போட்டிருக்காராம். சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த ஆளு. எதுக்கு இப்படி சாவடிக்காரு? டேய், இப்ப எப்படி அத்தையை பப்ளிக்கா கோவில் கூட்டிட்டு போக முடியும்? கண்டிப்பா யாராவது தெரிஞ்சவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே தப்பாயிடுமே. நாலு வெளுக்கான்னு பார்த்தா அப்பாவை போயிட்டாரு. என்னத்த செய்ய? அத்தை ரொம்ப நல்லவங்கடா. யார் கூடயும் ஓடி போலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள வெளியில கொண்டு போறது தப்புடா. யாராவது முகத்துக்கு நேரா அத்தையை பார்த்து தப்பா கேட்டாங்கன்னா அது அத்தைக்கு தாண்டா அசிங்கம். இருல, நாளை சும்மா விடக்கூடாது, போய் கொல்றேன். எசக்கிய பார்க்கணும்னு சூடாமணி சொன்னாத்தா, அதான். அதுக்காக இப்படிதான் செய்வீங்களா? என்ன மாமா இது? இல்லத்தா, எசக்கிய கொண்டு போய் சூடாமணி முன்னாடி. உங்களுக்கு என்னங்க அக்கறை? எசக்கி எங்க தங்கச்சி, அவளை எதுக்கு நீங்க பார்க்கணும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி. ஆமா, தமிழுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல, போங்க 2 பேரும் கிளம்புங்க. ஸ்வேதா, என்ன பிரச்சனை? அதுவா பாரதி? ஓ, ஒண்ணும் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஸ்வேதா, அவங்க கிளம்பிட்டு இருக்காங்கல்லம்மா. எந்த டைம்ல ஏதோ பேசணும்னு சொல்ற? ஸ்வேதா, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், விடுமா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாரதி, ஒண்ணு இல்ல பாரதி, நீ கிளம்பு. மா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வேதா ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி. இத பாரு, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. அம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸ்வேதா, எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். தமிழுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போய் ஆகணும். போயிட்டு வரோமா? போயிட்டு வாமா. பாய் பாட்டி. பாய். வா. ஸ்வேதா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அறிவு கிடையாது? என்ன மிரட்டலான்னு நினைக்கிறியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன் அத்தை. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னாதானே உங்களுக்கு என்னோட நிலைமை புரியும். எல்லா விஷயத்தையும் என்ன அடக்கி சமாளிச்சிடலாம் தானே நினைக்கிறீங்க? சரி விடுங்க, இன்னைக்கு பாரதிக்கு நேரம் நல்லா இருக்கு. என்னங்க? ஆனா இப்போ இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஸ்வேதா பாக்குற? நீ ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஓ, அப்படியா? ஆமா. ஏன்னா ஆதிக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியும். ஐயோ, என்னங்க இது? என்ன ஸ்வேதா பாக்குற? அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். சொல்லு ஸ்வேதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். இதெல்லாம் சொல்லி அம்மா மிரட்டுறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்ல மாமா, அது வாய் மூடு. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த விஷயம் பாரதிக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் உங்க எல்லாருக்குமே இந்த வீட்டுல இடம். அதையும் மீறி பாரதிக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு போக வேண்டியது வரும். இத வச்சு இன்னொரு தடவை அம்மாவை மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு யார் காரணம், எப்படி நடந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாரதிக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், நிறைய பேர் வந்திருக்காங்க பாரு. காம்படிஷன் ஹெவியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் நீ தைரியமா கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணு. கட்டாயம் நீ தான் ஜெயிப்ப, சரியா? குட் மார்னிங் மிஸ். மார்னிங் தமிழ். குட் மார்னிங் பாரதி. குட் மார்னிங். எவ்வளவு நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? நீங்க போனே எடுக்கல. ஓ ஐயோ, சாரி மேம். நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேனா அதான் சரியா கவனிக்கல. இன்னைக்கு தமிழ் கூட டான்ஸ் ஆடுற பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க பேரண்ட் கால் பண்ணி சொன்னாங்க. அவனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது மேம்? நாங்களும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா தமிழ் தனியா ஆடுற மாதிரி தான் இருக்கும். தமிழ், அதுக்கு நீ ரெடியாரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போமா, போச்சு, எல்லாமே போச்சு. நான் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட். எனக்கு பிரைஸே கிடைக்க போறதில்ல. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா என்னால மட்டும் முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ண போறாங்க. எனக்கு அழுகையா வருதும்மா. தமிழ், இங்க பாரு. அழாத. முதல்ல அழறத நிறுத்து. இப்ப என்ன ஆச்சு? உன் கூட டான்ஸ் ஆடுற பையன் வரல, அவ்வளவுதானே? அதான் உங்க மிஸ் சொன்னதை கேட்டல்ல. அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லையாண்டா, அதான் அவன் வரல. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். நீதான் சூப்பரா டான்ஸ் ஆடுவல. கண்டிப்பா எல்லாரும் உன்னதான் பாராட்டுவாங்க. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இங்க பாருடா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்செட் ஆகவே கூடாது. தைரியமா போய் தனியாவே டான்ஸ் ஆடணும். இல்லம்மா, நீ என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ற. இன்னைக்கு எதுவுமே சரியா நடக்கல. அப்பாவும் நான் சொன்னதை மறந்துட்டாரு. என் கூட டான்ஸ் ஆடுற பையனும் வரல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா. அழாத தமிழ். எதுக்கு பழுதுட்டு இருக்க? மேம், நீங்க அவ கூட ஆடுற பையன் வரலன்னு சொன்னதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். நீ டான்ஸ் ஆட முடியாதுன்னு யார் சொன்னது? நீ தனியா டான்ஸ் ஆடலாம் தமிழ். நீ தான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கியே. அதேதான் மேம் நானும் சொன்னேன். நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க திங்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்தாங்க மேம். தமிழ், வா போலாம். சொல்லுங்க பாரதி. என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? ஏன் வரல? எங்க வரல? நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசினா எனக்கு எப்படி புரியும்? என்னன்னு சொல்லுங்க பாரதி. உங்களுக்கு விளக்கமா வேற சொல்லணுமா? ஏன் வரலன்னு கேட்டேன். பாரதி ப்ளீஸ், எனக்கு சுத்தமா புரியல. எங்க வரல? சரி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் எங்க ஸ்கூல் சார்பா வருக வருகன்னு வரவேற்கிறோம். Oh my God, இதை எப்படி மறந்தேனே தெரியலையே. அதனாலதான் கோவப்படுறாங்களா? இப்பவாவது நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? சாரி பாரதி, அது வந்து நீங்க உங்க உலகத்துல தனியா ஃபீல் பண்ணிட்டே இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா, குட்டி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாரையாச்சும் இன்வைட் பண்ணுமா மாமா? அப்படியா? அது வந்து நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? இல்ல, இங்க நான் சொன்ன மதிப்பு இல்லையா? தமிழ்ல தானே சொன்ன உங்களுக்கு. ஏன் பக்கத்துல இருந்தும் சரி, இல்ல அவர் பக்கத்துல இருந்தும் சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வர மாட்டாங்க. நல்ல காது கேட்டுச்சா? அக்காவும் தங்கச்சியும் இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏமாக்கா? அக்கா விடு. இப்ப என்ன, நம்ம எதுவும் பேச வேண்டாம், விடு. காவியா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் உன் குழந்தை கையில கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீ நல்லா நடத்தணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுது. அவ ஏதோ அப்செட்ல இருக்காமா, கொஞ்சம் விட்டு பிடிங்களேன். நான் என்ன மாமா பண்ணேன்? இவங்களும் தானே இவ்வளவு நாளா குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இது யார் குழந்தை?
அவங்க குழந்தைனாரோட குழந்தை தானே. ஏன் மாமா இப்படி பேசுறாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா விடுக்கா, மாமா அதுக்கு என்ன பண்ணுவாரு? இல்லம்மா, காவியா வருத்தப்படுறது நியாயமான விஷயம்தாம்மா. ஆனா என்ன செய்யறது? என்னமோ ஹேமா அப்செட் ஆயிட்டா. இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டா. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கா. இது கூட ஏதோ மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா மாமா, மூட் ஸ்விங்ஸ் தான். கர்ப்பமா இருக்கிற எல்லாருக்கும் அது எப்பவுமே வரதுதான். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க போக்கிலேயே நம்ம அவங்கள விட்டுலாம் மாமா. அதாம்மா நானும் சொல்றேன். கவியா, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். சரி மாமா, எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்காவா இப்படின்னு என்னால நம்பவே முடியல. சரி, என்ன பண்றது? ஹேமாக்கா மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் மாமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சவங்க தானே, எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. சரிம்மா, அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். சரிங்க மாமா, எனக்கு உங்களோட வார்த்தையே ரொம்ப ஆறுதலா இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நார்மல் ஆயிடுமா, கவலைப்படாத. சரிங்க மாமா. ஏய், யாரு நீங்க? என்ன வேணும்? வணக்கம் மேடம். மேடத்தை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? மேடமா? அது சரி. இந்த வீட்ல ஃபுல்லா மேடமா தான் இருக்காங்க. உனக்கு எந்த மேடம் வேணும்? அதான் மேடம், சுபா மேடம் தான். ஓ, நான் சுய உதவி குழுல இருந்து வரேன் மேடம். ஐயா, அந்த கூட்டமா? ஐயோ, சுபா மேடம். அடேங்க அப்பா, அவளுக்கு வந்த வாழ்வு. விட்டா மாலை மரியாதையெல்லாம் போட்டு எல்லாரும் பார்க்க வந்துருவீங்க போலயே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? தீபாக்கு ஃபோன் பண்ணி சாமியார் இருந்த இடத்த போட்டோ எடுத்து அனுப்பி கிராஸ் செக் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தீர விசாரிக்கணும்ல. சரி, இந்த இடத்துல சாமியார் இல்லையே, என்ன பண்ண போறீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த இடம் யாருதுன்னு தெரிஞ்சாலே போதும், அந்த சாமியாரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் மேடம். நீங்க தான் வெங்கையாவா? ஆமா மேடம். செங்கல்பட்டுக்கு பக்கத்துல நீங்க இன்சார்ஜா இருக்கிற இடம் 2 நாளைக்கு வாடகைக்கு வேணும். தர முடியுமா? எதுக்கு மேடம் அந்த இடத்த கேக்குறீங்க? ஒரு சாமியார் 2 நாளைக்கு அங்க தங்கி பக்தர்களுக்கு ஆசி வழங்க போறாரு. அதுக்கு தான் அந்த இடம் வேணும். ஆனா 50,000 ஆகும், பரவாயில்லையா? அதை இப்பவே தரேன். ஓகே மேடம், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் எமகாதகனா இருக்காரே, வெங்கையாங்கிற பேரு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த வெங்கையாவை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டான்னா நம்ம டோட்டலா காலி ஆயிடும். என்ன பண்ணலாம்? தம்பி, உங்க 2 பேரையும் பார்த்தா இந்த ஏரியாவுக்கு புதுசா தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த இடத்துல சாமியார் யாராவது தங்கி இருந்தாங்களா? ஆமா தம்பி, 2-3 நாளா யாரோ ஒரு சாமியாரு இங்க தங்கி இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவரை பத்தி உங்களுக்கு வேற எதுவும் தெரியுமா? இல்ல தம்பி, அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது. சரிங்கய்யா, இந்த இடம் யாருதுன்னா தெரியுமா? அதெல்லாம் தெரியாது தம்பி. ரொம்ப வருஷமா இந்த இடம் இப்படியே தான் கிடக்கு. இது மேல கோர்ட்ல ஏதோ கேஸ் இருக்குங்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாரு. ஓ, அவர் பேர் என்ன? அவர் பேரு வெங்கையா தம்பி. அவரோட ஃபோன் நம்பர் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல தம்பி, தெரியாது. என்னங்க, அதுல என்னோட நம்பர் இருக்கு. அவரை பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு என்ன கூப்பிட சொல்லுங்க. சரி தம்பி, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. எதுக்கு கார்த்தி? நான் கால் பண்ணதும் நீங்க உடனே கிளம்பி வந்தீங்கல்ல, அந்த சாமியார் இருந்த இடத்தையும் கூட்டிட்டு போய் காமிச்சிங்கல்ல, அதுக்கு தான். கார்த்தி, நீங்க அந்த சாமியார் போலி சாமியாரா இருப்பாரோன்னு சந்தேகப்படுறீங்களா?
அந்த சாமியாரை நான் நேரில் பார்க்காம நான் எப்படிங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும்? அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா தானே அவர் நிஜமான சாமியாரா இல்லை டூப்ளிகேட் சாமியாரான்னு தெரியும். யாரையும் நேரில் பார்க்காம எதையும் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அந்த சாமியாரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அவரை போலியா நிஜமாங்கிற ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. ஆனா அவர் சொன்ன பரிகாரம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் தீபாவை அதை செய்ய வேணாம்னு சொன்னேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபா, உன் சமையல் வாசனை மூக்க தொலைச்சு என்ன எங்க இழுத்துட்டு வந்துடுச்சு. விதவிதமா சமைச்சிருக்க போல இருக்கு. ஆமாக்கா, அத்தை ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து அவரு ஹாஸ்பிட்டலே கதின்னு இருந்தாரு. அத்தைக்கு தான் இன்னைக்கு உணர்வு வந்துருச்சுல. இன்னைக்காவது அவர் வாய்க்கு ருசியா சாப்பிட்டோம்க்கா. அதான் நான் விதவிதமா சமைச்சிருக்கேன். நீயும் உன் உடம்ப பாத்துக்கோ. அப்புறம் ஒன்னு நினைச்சு அவர் கவலைப்பட போறாரு. ஆமாக்கா, மத்தியானம் அவர் எனக்கு கால் பண்ணி நான் சாப்பிட்டேனான்னு கேட்டாரு. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, நைட் அவர் டின்னர் என் கூட வந்து சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொன்னாரு. அவர் கூட நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. சொல்லு அம்மு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க தீபா? அது ஒண்ணும் இல்ல அம்மு, அவரு நைட்டு டின்னர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அவர் வந்ததும் நாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். அண்ணி, இப்ப எதுக்கு போனை புடுங்கி கட் பண்ணீங்க? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட தான் அண்ணி. அதனாலதான் உன் போனை புடுங்கி கட் பண்ண. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. உனக்கு ஒண்ணும் புரியாதுடி. அந்த ரம்யா கல்யாணம் ஆகாதவ. அவகிட்ட போய் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு வயிற்றெரிச்சல் வராதா? அப்படிலாம் அவ நினைக்க மாட்டா அண்ணி. அவ பேச்சு நடவடிக்கை எல்லாமே தப்பா இருக்கு. அத நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அண்ணி, அவளை உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, அப்படிதானே வச்சுக்கோயேன். தீபா, தீபா, இந்த தீபா இன்னும் விவரம் தெரியாத பொண்ணவே இருக்காளே. அந்த ரம்யா கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட லட்சணம் என்னன்னு இன்னும் இவளுக்கு தெரியல. விடு, அவளை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவ நம்பிட்டு இருக்கா. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. நாம தான் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். சீக்கிரமே புரிய வைப்போம். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். வா. ஹலோ, நான் சுவாதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேங்க சார். பேசுறது கார்த்திக் சாரா? ஆமா, கார்த்திக் தான் பேசுறேன். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கண்ணு முழிச்சு பார்த்து என் பையன் எங்கன்னு கேட்டாங்க சார். அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா? சரிங்க, நான் இப்போ உடனே வரேன். சிஸ்டர், நான் தான் கார்த்திக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் எங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு எனக்கு கால் பண்ணாங்க. அது நீங்களா? ஆமா சார், அது நான் தான். நான் இப்போ அம்மா போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா பேச முடியாது சார். பேச முடியாதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே அம்மா பேசினாங்க, உங்களை பத்தி கேட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பேச முடியாதுன்னு சொல்றீங்க. சாரி சார், அப்பா உங்களுக்கு நினைவு இருந்துச்சு. இப்ப நீங்க வரத்துக்குள்ள மறுபடியும் அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்க சார். வேணா ஒண்ணு பண்றீங்களா? நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. உங்க அம்மா கண்ணு முழிச்ச உடனே நான் கூப்பிடுறேன். அப்ப நீங்க வந்து பாருங்க. இல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா கொஞ்ச நேரம் அம்மா கூட இருக்கட்டுமா? சரி சார், நீங்க போய் பாருங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னோட அப்பா மாதிரி எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்பா புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னோட பொண்ணாச்சே.
நீ என் பொண்ணாச்சம்மா. உன் அப்பா ஞாபகம் வந்துருச்சுல்ல? ரொம்ப ஞாபகம் இருக்கு. என்னால அவங்கள மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சீக்கிரமா என்ன விட்டு அவங்க போயிட்டாங்க. இங்க பாருமா, வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மனசு நோக்கும்படி பேசிட்டாங்களா? இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. அதனாலதான் அவங்க ஞாபகம் எனக்கு அதிகமா வருது. அவங்க இங்க இருந்திருந்த எல்லாம் பார்த்திருப்பாங்க, பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு வீடு, இவ்வளவு அமைதியான ஒரு குடும்பம், என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற புருஷன், அப்புறம் நீங்க என்னோட அப்பா. ஒரு முறையாவது என் அப்பாவை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. அப்பா, பிள்ளையார் கடல்ல கரைஞ்சதும் தன்னோட அப்பா அம்மாவை சந்திக்க முடியும்னா, அவங்க அம்மா அப்பா கூட சேர முடியும்னா, எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன் என்னால அவங்கள பார்க்க முடியல? அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடவுள் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நீலம் உன்கிட்ட விநாயகர் கதையில பாதியை தான் சொன்னான். மீதி கதையை நான் சொல்றேன். விநாயகர் சில கடல்ல கரைய கரைய நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமா. அதனாலதான் அவரை விக்னராஜான்னு சொல்றாங்க. நம்மளோட எல்லா கஷ்டங்களும் இன்னையோட கரைஞ்சு போயிடும். சத்தியமா இனி குடும்பத்துல பிரச்சனையே இருக்காத. உண்மையிலேயே விநாயகர் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு அருள் புரிகிறாரு. உன் அப்பாவை உனக்கு தந்துட்டார இல்லையா? அடடா, அழக்கூடாதுமா. கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன மன்னிக்கணும், ரோட்ல பயங்கர டிராபிக், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. நான் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க, அப்படி உட்காரலாம். ஏய் ஷாலு, சீக்கிரம் வா. அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வர இன்னைக்கு நான் 2 பேரையும் பழி வாங்கியே தருவேன். ரிஷி லட்சுமியை லவ் பண்ணல. இங்க கல்யாணமா நடந்தது நாடகம் தான் நடந்தது. சரி இரு, நான் அப்புறம் கால் பண்றேன். அடி பாவி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அப்பவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு மாலை போடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆடி மாசம் முழுக்க மாலை போட்டு விரதம் இருந்து அக்னி குண்டம் இறங்குறதுக்காக காப்பு கட்டிட்டு வந்திருக்கேன். இனி தினமும் ஒரு வேளை தான் சாப்பாடு. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான். ஏங்க, ஒரு மாசம் உங்களால விரதம் இருக்க முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? பிறக்க போற நம்ம குழந்தைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? கீழே அண்ணி அத்தை கூட உன்ன மாதிரி தான் கேட்டாங்க. குழந்தைக்காக நான் விரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏய் ஸ்ரீஜா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லங்க, இந்த விரதம் எல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயம். இதுல அக்னி குண்டம் வேற இறங்க போறேன்னு சொல்றீங்க. இது எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே? நான் ஒரு மாசம் தான் கஷ்டப்பட போறேன். ஆனா நீ குழந்தையை பெத்தெடுக்க 10 மாசம் கஷ்டப்பட போற. எல்லாத்துக்கும் மேல உன்னோட பிரசவ வலிக்கு முன்னால இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே. ஒரு மாசத்துக்கு நான் சாமி, நீ என்ன சாமின்னு தான் கூப்பிடணும்.
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எங்க தாத்தா கோவில் பூசாரி. விரதம் இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் எங்க அக்கா மாரிக்கும் மத்தவங்க யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. இதான் இப்படி இருந்தாதான் ரொம்ப நல்லது. ஓகே சார். ஓகே சார். நான் இப்பவே பண்றேன் சார். சார் அவங்களோட பேரு? ஓகே சார். குட் நைட் சார். சீனியர் லாயர் மோகன் சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு சூர்யா சார் வீட்டுக்கு லாயரை கூட்டிட்டு போனோம். அவரால நாளைக்கு வர முடியாதான். அவரோட ஜூனியர் அனுப்பி வைக்கிறாராம். ஜூனியர் பேரு ரஞ்சிதா. நம்பரை மெசேஜ் பண்றேன்னாரு. அவர்கிட்ட பேச சொன்னாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், நம்ம அண்ணனுக்கு மேக்னெட்டிக் பவர் ஜாஸ்தி. அதான் அப்படியே அண்ணிய காந்த மாதிரி இழுத்துட்டு வருவார். டேய், அண்ணி வராங்க. எந்திரிச்சு ஓரமா போடா. இடம் வாங்க அண்ணி. வாங்க 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 வாங்க. சக்தி உட்காரு. இன்னைக்கு நீயும் நானும் மீட் பண்ணுவோன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பாரு, கரெக்டா நீயே வந்துட்ட. உட்காரு, முதல்ல உட்காரு. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? டேய், இங்க வெண்பொங்கல் சூப்பரா இருக்கும்ல? ஆமா, வெண்பொங்கல் செமையா இருக்கும். இந்த மிளகெல்லாம் நிறைய போட்டு காரசாரமா பண்ணிருப்பாங்க. என்னடா ஒரு பிளேட் பொங்கல் சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? டேய் சொல்றேன். ஒரு பொங்கல் பார்சல். ஏ சக்தி, என்ன பணம் எடுத்து வைக்கிற? நீ பணம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். ஆண்டி, என்ன நீ ஏடிஎம் மிஷின் மாதிரி பணத்தை எடுத்து 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 வைக்கிறீங்க? நீ வாயை முடிக்கிட்டு சும்மாரு, இல்ல உன் மூஞ்ச உடைச்சிருவேன். டேய், அண்ணி பயங்கர கோவமா இருக்காங்கடா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நேத்து கோவில் அன்னதானம் பண்ணியே, அதுக்கான செலவுக்கு. இது துர்காவுக்கு புது ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி கொடுத்தியே, அதுக்கான பணம். எல்லாத்தையும் நீ சரி பார்த்துக்கோ. பத்தலனா கேளு தரேன். சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. நானும் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கவே இல்லையே. நீ செய்யற காரியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. துர்காவுக்கு நீ புது ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி கொடுத்தத யமுனாக்கா சொல்லிட்டாங்க. இங்க பாரு வெற்றி, இதுதான் உனக்கு லாஸ்டா சொல்றது. நீ ஒன்னும் என் ஃபேமிலியை கேர் பண்ண தேவையில்லை. நான் பாஸ் ஆனா அன்னதானம் கொடுக்கறது, துர்காவுக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது, யமுனாவுக்கு பிரச்சனை வந்தா சால்வ் பண்றது, இதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண தேவையே இல்லை. என் ஃபேமிலியையும் என் அக்கா தங்கச்சியும் நல்லா பார்த்துக்க எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? வெற்றி, கையை விடு வெற்றி. என்ன டென்ஷன் பண்ணாத வெற்றி, கையை விடு. யாரா? இப்ப கையை விட போறியா இல்லையா? பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறேன், இல்லனா? சக்தி, நான் ஷரத். ஏய், என்ன அப்படி பாக்குற? நான் தான் ஷரத். ஸ்கூல்ல உன் கூட படிச்சேனே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யோ, யார் அந்த பசங்க? சார், திடீர் நகர்ல இருந்து வந்திருக்காங்க சார்.
அவங்க ஏரியாவில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களாம். அதை தடுத்து நிப்பாட்டுக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. யோ, அந்த பசங்க மேல கஞ்சா கேஸை போட்டு விட்டுறலாம். சார், அவங்க படிக்கிற பசங்க சார். என்ன சென்டிமெண்டா? தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. கூப்பிடி அவங்க. தம்பிலா இங்க வாங்க. தம்பி, இவர் தான் சரத் சந்தர் சார், டிசிபி. வணக்கம் சார். சார், எங்க ஏரியால கள்ளச்சாராயம். ஆமா சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் சார். ஓ, இந்தாங்க சார். ஓ, திடீர் நகரா? ஓகே. தம்பி, நான் உனக்கு அண்ணன் மாதிரி. நீங்க என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். சார், எங்க ஏரியால இருக்கிற கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழிச்சிருங்க சார், அது போதும் சார். அவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். ஒரு சொட்டு கள்ள சாராயம் கூட உங்க ஏரியால இல்லாத அளவுக்கு சுத்தமா ஒழிச்சிடுறேன். ஓகேவா? வேற வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லு, நான் பண்றேன் சார். அது போதும் சார். அப்படியா? சரி, உங்க ஏரியால நான் கள்ள சாராயத்தை கிளீனா ஒழிச்சிடுறேன். பதிலுக்கு இந்த அண்ணனுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், அதை பண்றீங்களா? இங்க பாரு, உதவினதும் பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. சின்ன உதவிதான். இப்போ இந்த சிட்டிக்குள்ள கஞ்சா கேசஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு தம்பி. நாங்க ஏதாவது பண்ணோம்ல, அதனாலதான் உங்க 3 பேர் மேலையும் கஞ்சா வித்தீங்கன்னு கேஸ் போட போறேன். சார் வேண்டாம் சார், நாங்க காலேஜ் படிக்கிறோம் சார். எங்க மேலேயே கஞ்சா கேஸ் போடுவோம்னு சொல்றீங்க? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார். ஏண்டா, ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போர்வையில கஞ்சா வித்தீங்கன்னு நான் ரிப்போர்ட் எழுத போறேன். போதுமா? சார், நீங்க பேசுறது சரியில்லை சார். நாங்களாம் ஒரு தப்பு செய்யாதவங்க. இந்த மாதிரிலாம் எங்க கிட்ட பேசாதீங்க சார். என்னடா தம்பி பொசுக்குன்னு கோவப்பட்ட? இந்த கேஸ் போடுறதுனால உங்க 3 பேரோட ஃபியூச்சர் பாதிக்குமே. பயப்படாதீங்க. உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுக்க சொல்லிடுறேன். என்ன டீல்? ஓகே தானே? நீங்க கேஸுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு கோர்ட்ல அப்படியே சும்மா சைலண்டா நின்னா மட்டும் போதும். 6 மாசமோ 1 வருஷமோ அவ்வளவுதான். உள்ள அப்படியே ராஜா மாதிரி போயிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் தம்பி. என்ன சொல்றீங்க சார்? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க சார், எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய் சார், என்னடா திடீர்னு கோவப்படுற? நீங்க இந்த கஞ்சா கேஸுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, உன் விரல இப்படி உடைச்சிருவேன். என்னடா உடைஞ்சிருச்சு? இப்ப ஒத்துக்கிறியா இல்ல ஒவ்வொரு விரலா உடைச்சு விட்டுருவா? என்ன சொல்ற? என்ன? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, பணத்தை காணுமே. ஐயோ, இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? ஐயோ, எழில் மெடிக்கல் கவுன்சிலுக்கு கட்ட வேண்டிய பணமாச்சே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ, எழில், எழில். என்னம்மா, என்னாச்சு? ஏன் பதறிட்டு வரீங்க? பணம் எங்க? பணத்தை காணோம்ப்பா. என்னது? பணத்தை காணுமா? எங்க வச்சிருந்தீங்கம்மா? எப்பவும் போல லாக்கர்ல தான்ப்பா வச்சிருந்தேன். எப்படி காணாம போச்சுனே தெரியலப்பா. அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. லாக்கர்ல தான் வச்சிருந்தீங்களா? நல்லா பூட்டி வச்சிருந்தீங்களா? ஆமாப்பா, அந்த பணம் நீ கட்டணும்னு சொன்னலப்பா, அதனாலதான் பத்திரமா இருக்கட்டும்னு நான் தான்ப்பா லாக்கர்ல வச்சு பூட்டுனேன். லாக்கர்ல வச்ச பணம் காணாம போயிருக்கா? ஏதோ தப்பா இருக்க. லாக்கர்ல வச்ச பணம் காணாம போயிருக்குன்னா இங்க இருக்கிற யாராவது அதை எடுத்திருக்கணும். ராமையா, செல்வை, அவ்வளவு பணம் போயிருக்கும்.
ஐயா, நான் மெடிக்கல் கவுன்சிலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அம்மா அவங்களோட ரூம் லாக்கர்ல வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பணத்தை காணும். என்னையா சொல்றீங்க? அம்மா ரூம்ல வச்சிருந்த பணத்தை காணோமா? ஆமா. இத வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதான் உண்மை, சொல்லியே ஆகணும். அந்த பணத்தை இந்த வீட்டுல இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்கணும். அது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். பணத்தை எடுத்தவங்க அவங்களா கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அத நானா கண்டுபிடிச்சேன்னா விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். பணத்தை எடுத்தவங்க இப்பவே கொண்டு வந்து கொடுத்துருங்க. அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், எதுக்கு பயப்படுற? நீ பணம் எடுத்தத இங்க யாரும் பார்க்கல. எழில் சும்மா ஜென்ரலா தான் கேக்குறாரு. நீயா பயந்து மாட்டிக்காத. அந்த பணத்தை சுடர் ரூம்ல வச்சிட்டல, மாட்டினாலும் சுடர் தானே மாட்டுவான். இல்லம்மா, அது வந்து... ஏய், அமைதியாரு. உன்னை யாராச்சும் பார்க்க போறாங்க. அப்போ பணத்தை எடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஐடியா இல்ல, அப்படித்தானே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, அம்மா வேற வந்துட்டாங்களே. இந்த நேரத்துல பணத்தோட நான் இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், செத்த. என்ன பண்றதுன்னு புரியலையே. பணத்தை எங்கேயாவது வச்சே ஆகணும். எங்க வைக்கலாம்? இப்போதைக்கு ராமையா அண்ணன் பேக்ல வச்சிருவோம். காலையில வந்து அவர் இல்லாதப்ப எடுத்துக்கலாம். இப்ப என்ன எழில் பண்றது? பணம் எங்க தேடியும் கிடைக்கலையேப்பா. ராமையாவும் எல்லாரும் செக் பண்ணிட்டாரு. அப்ப அந்த பணத்தை யாருப்பா எடுத்திருப்பா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அது யாருன்னு தெரியணும்னா ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. பேசாம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான்ப்பா. இவங்க மேல சந்தேகப்பட்டு நம்ம போலீஸ வீட்டுக்கு வரவழைச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா அசிங்கம். அதுக்காக திருநவங்களை அப்படியே விட்டுற சொல்றீங்களாமா? எனக்கு அந்த பணம் காணாம போறது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அதை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயத்துல நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அதுவே அவங்களுக்கு சாதகமாயிடும். இன்னைக்கு தைரியமா உங்க ரூம் லாக்கர்ல கை வச்சவங்க நாளைக்கு என் ரூம்ல இருக்கிற லாக்கர்லயும் கைய வைப்பாங்க. எழில், ஒரு நிமிஷம்.
எங்க எல்லாரோட ரூமையும் பேக்கையும் ராமையா செக் பண்ணாரு. ஆனா அவரோட பேக யாரும் செக் பண்ணலையே. அவரும் இந்த வீட்ல தானே இருக்காரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பத்மா, என்ன நீ மச்சானையே எதிர்த்து பேசுற? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நான் ஒண்ணு எதிர்த்து பேசலங்க, எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் அறிவாளி இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசி. அப்ப நீங்க என்ன பெரிய அறிவாளியா? ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அண்ணனே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவரை டென்ஷன் ஆக்கிறாதீங்க. ரகுராமா, நீ ஒரு முடிவு எடுத்தன்னா அது சரியா தான் இருக்கும். ஆனா இது சின்ன விஷயம் இல்ல, கல்யாணம் 1000 பேரை திருப்திப்படுத்துற விஷயம். இத மாயா ஒருத்தியால பண்ணிட முடியுமா? அம்மா, இத மாயா கிட்டயே கேட்டோம். மாயா, இங்க வா. இந்த கல்யாணத்தோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இந்த 2 கல்யாணத்தையும் சிறப்பா எடுத்து நடத்தணும். நடத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடு. நிச்சயமா பண்றேன் பெரியப்பா. உன்னால முடியும் இல்ல? முடியாதுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நம்புறவனா? முடியும் பெரியப்பா, என்ன நம்புங்க. அவ்வளவுதான். நான் கல்யாணத்தை ஜம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். என்னென்னமோ நடந்து போச்சு சேனு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு கவலையா இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற மாயா? அதான் மாமா நல்லபடியா திரும்ப வந்துட்டார்ல. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவரை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா என்ன? அப்புறம் உனக்கு தான் இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கணும்ல. கல்யாண வேலையை சொல்றியா? ஆமா, மாமா உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு. மாமா சொன்ன நீதான் எல்லா வேலையும் செய்வல்ல. சேனு, எதுவும் தப்பா நினைக்காத. நான் தப்பாலாம் நினைக்கல, உண்மையதானே சொல்றேன். உனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, அதை போய் பாரு போ. நான் இத வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ உன் மேல வெறுப்புல எல்லாம் சொல்லல. மனசு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் இந்த குடும்பம் மாமாக்காக துடிச்சதை பார்த்துட்டு எல்லாரோட ஒரு படி மேல வலிச்சது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எதுக்கு இதெல்லாம்? அத்தனை பேர் முன்னாடி நகை இல்லாம வெறும் கழுத்தோட நிப்பியா? நான் இப்படிதானே இங்க வந்தேன். இரு. ஏ வீரா, இப்ப நீ அதை போட்டுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னதான் பொண்ணுங்களை பத்திரமாத்து தங்கம்னு சொன்னாலும் கழுத்துல 4 தங்கம் இருந்தாதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கும். மா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது. அதான் அழகு. எல்லாத்தையும் என்ன சத்தமா இருக்கு? இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சு போட்டதானே? அப்புறம் என்ன? இப்ப இத போட்டுக்கோ. அவங்க போனதுக்கு அப்புறம் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இதெல்லாம் உனக்கு போட்டதானே? உனக்கு கொடுத்தத நான் போட்டு அழகு பாக்குறது நல்லா இருக்கா? சரி, நீ வாங்கி கொடுத்தத போட வேண்டாம். மாமா எனக்கு கொடுத்தத தரேன், போட்டுக்கோ. சரியா? நான் உனக்கு போட்டதையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் வீட்டு நகை எனக்கு கொடுக்கறேன்னு சொல்ற? அம்மா தாயே, உன்னை அப்படியே எடுத்துட்டு போக சொல்லல.
கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டி கொடுத்துரு, சரியா? ஃபங்க்ஷனுக்கு கவரிங் நகை வாடகைக்கு எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. மாமா உன்னை தான் பொண்ணா நினைக்கிறதா சொல்றாரு. இப்ப நீ இப்படி போய் வெறும் கழுத்தோட நின்னா அவருக்கு தானே அசிங்கம். என்ன வேற கூப்பிட்டு கேள்வி கேட்பாரு. ஏய் அதுக்காக நான்லாம் போட முடியாது போ. வீரா, இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. எனக்கு அப்படி நடக்க வேண்டாமா? சொல்றத கேளுடி. மாமாவோட மரியாதைக்காகவாது போட்டுக்கோ. அப்புறம் கழட்டி கொடுத்துரு. எனக்கு வேண்டாம். ஏய் எனக்கு வேண்டான்னு சொல்றல. அக்கா கேட்க மாட்டேங்கிற. ஏய் எனக்கு வேண்டான்னு உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். மா சொல்லுமா அவகிட்ட. ஏய் சொன்ன கேளு, எனக்கு வேண்டாண்டி. ஏய் போட்டுக்கோ. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கழட்டி. என்னமா இவ? இப்ப பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. மா ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க நகையை போட்டுக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. நான் உனக்கு இன்னொருத்தியா? வீட்ல நம்மலாம் நகையை மாத்தி போட்டுக்கிட்டது இல்ல? ஏய் அது வேறடி, அது நம்ம வீடு. இப்போ நீ இந்த வீட்டோட பொண்ணு. கொஞ்ச நேரம் தான் வீரா, நீ போட்டுக்கோ. பரவாயில்லையே, நல்ல பொண்ணாதான் இருக்கா. வீரா ரெடி ஆயிட்டலாமா? ரெடி ஆயிட்டு இருக்கா மாமா. ஓகே. புடவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, நகையெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். மாப்பிளைய பார்த்ததும் எப்படியும் கண்டிப்பா பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். சரிம்மா சரி. வந்துட்டியா? எங்க நீ இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கண்மணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வா. வாங்க சார், வாங்க 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 சார், வாங்க வாங்க. வணக்கம். இவர் தான் ராமச்சந்திரன் ஐயா, காவேரி ஜவுளி கடை. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. போமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்கு முடிஞ்சது. உன் மனசுல எந்த குழப்பம் இல்லாம, உன் மனசுல என்ன படுதுன்னு நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. சரிங்க சார். மாமா, மாப்பிள்ளை வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், குடும்பமும் நல்லா இருக்கு. மொத்தத்துல எல்லாமே நல்லா இருக்கு. தைரியமா செய்யலாம். நீங்களே இப்படி சொல்லும்போது அப்புறம் என்ன மாமா? நீ நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்லணும்ல. இவன் மனசுல என்னதான் திட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. சாமர்த்தியக்காரிடி கண்மணி நீ. ரொம்ப நன்றிங்கண்ணா. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. ஏம்மா, வீராவும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா. அவளுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? இப்ப யாருக்கு பயந்து இவன் அமைதியா நின்னா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் கேட்குற கேள்விக்கு பதில் வேற சொல்லிட்டு இருக்கான். மாறா, டேய் இங்க வந்து நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? பஜ்ஜி போட்டிருக்கேன், வந்து சாப்பிடு வா. என்ன பாக்குற? ஏண்டா வந்தவங்க கிட்ட உங்க அப்பா நீ யாருன்னு சொல்லலன்னு என்கிட்ட கோச்சுக்கிட்ட நான் என்னடா பண்ணுவேன்? நான் அவங்க கிட்ட நீ யாரு என்னன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வா. கொஞ்சம் தனியா உடுத்த. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் நடக்கலையே, இதுக்கா கோச்சுக்கிறான்? ஒருவேளை அந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? மாறா, அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேணான்னு சொன்னா நம்ம அப்படியே விட்டுறதா? அவ யாருன்னு என்கிட்ட காட்டு, நான் அவகிட்ட பேசுறேன். ஆமாடா, அவ யாரா இருந்தாலும் சரி, நான் பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவா. உங்ககிட்ட நான் உதவி கேட்டனா சாம் போயிடு. ஏண்டா நீ இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கதான் நிப்பேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல எவ்வளவு ஒரு பொண்ணுக்காக உன் அத்தை கிட்டயே நீ கோவத்தை காட்டுவியா? அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. என்னடா சொல்ற? அதுக்குள்ளயா? எப்படி அவ எப்படி ஒத்துக்கிட்டா? என்ன சொன்ன அவ? அதுக்கு நாளைக்கு தான் தெரியும். நான் தான் வேணும்னா
எனக்காக இருப்பா. இல்லைனா அவ்வளோதான். இல்ல மாறா, அவ நீ வேணும்னு நினைச்சிருந்தா இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தையே வேணான்னு மறுத்திருப்பால. அவ உன்னை அவாய்ட் பண்றதுக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், என்கிட்ட கோச்சுக்கிட்டா என்னையா பொண்ணு பார்க்க வந்தாங்க? அவளை தானே பார்க்க வந்தாங்க. வேணும்னா அவளை போய் கோச்சுக்கோ. இங்க பாரு மாறா, நீ மறுபடியும் போய் அவளை தொல்லை பண்ணுவியோன்னு நினைச்சுதான் அவ திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. வீரா, என்ன முடிவு பண்ணியிருக்க? மாப்பிள்ளை வீட்டுல சரின்னு சொல்லிடலாமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்கு இப்படி எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.